மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வருகை புரிந்து அரசு விழாவில் 48 கோடியே 17 லட்சம் ரூபாய் செலவில் 47 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் 271 கோடியே 24 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் 2024-2025 கல்வியாண்டில் நடைபெற்ற சர்வதேச, தேசிய, மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கினார். தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மாணவர்கள் அனைவரும் தங்கு தடையின்றி கல்வி பெறச் செய்து அடுத்த தலைமுறையில் அறிவார்ந்த உயர்வுக்கு முழு முயற்சி செய்து வருகிறார் நம் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். 135 மாணவ மாணவியர்களுக்கு மடிக்கணினிகள் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்கினார். கலாச்சார உறவுகளை மேம்படுத்தும் வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் 14 நாடுகளைச் சேர்ந்த 99 அயலக தமிழ் இளைஞர்களுக்கு தமிழக பண்பாட்டு பயணத்திற்காக பயணக் குறிப்புகளின் புத்தகங்கள் வழங்கி தொடங்கி வைத்தார். கிராமம் முதல் நகரம் வர கதிரவன் தான் வீசுதே, எல்லாருக்கும் எல்லாம்னு சமத்துவத்தை பேசுதே. பணக்கார ஏழைன்னு வாழும் நோய்க்கு தெரியுமா, காசு இருந்தா மட்டும்தான் மருத்துவமே முடியுமா. நலம் காக்கும் ஸ்டாலின் புது மருத்துவ ஏற்பாடு, நோயில்லாத நாடா மாறும் தமிழ்நாடு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களில் நடைபெறும் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்தார். பெண் உரிமை காக்க சொத்துரிமை தந்தார் கலைஞர். பெண்களின் வாழ்க்கை தரம் உயர மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், விடியல் பேருந்து பயணம் என பல்வேறு நலத்திட்டங்களை செயலாக்கினார் நம் முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை பாராட்டி பெண்ணினம் வாழ்த்தும் வண்ணம் மக்கள் மத்தியில் நோய் பாதிப்பை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து நவீன சிகிச்சை அளித்து பல உயிர்களை காக்கும் நம் முதல்வரின் செயலாற்றல் போற்றுதலுக்கு உரியது. தொடர்ந்து மக்கள் நலனை நாடி தன்னலம் மறந்து புதுமை திட்டங்களை செயலாக்கும் திராவிட மாடல் அரசு இந்தியாவுக்கே வழிகாட்டும்.